ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சாண்ட்ரா பற்றி தாங்க பார்க்க போகிறேன். சாண்ட்ரா அந்நியன் முதல் அம்பி வரை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் தான் போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள என்ட்ரி ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வீக் பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து அப்படி வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த அரகண்ட்டான ஒரு தோற்றத்தை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்தாங்க இல்லையா விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள வெறுப்பேற்றுற விஷயமா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையாகவே அந்த சாண்ட்ரா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி வந்து அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 வீக் தனிமைப்படுத்தினாங்க. அவங்களே ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க. எல்லாத்தையும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமித், பார்வதி இவங்ககிட்டலாம் க்ளோஸ் ஆனாங்க. திவ்யாகிட்ட கொஞ்ச நாள் க்ளோஸாக இருந்தாங்க. அப்புறம் திவ்யா கிட்ட சண்டை ஆகிடுச்சு. திவ்யா வந்து அவங்க கேரக்டர் சரியில்லை, பிரஜன் கூட வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அவங்களா இமேஜினேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க விக்ரம்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கார் டாஸ்க்கு தெரியும் அவங்க எப்படிலாம் அந்த ட்ராமா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே கீழே விழுந்தாலுமே அந்த பேனிக் அட்டாக்னும் போது நிறைய பேர் மக்களால் ஏற்றுக்க முடியல. அந்த கீழே விழும்போது கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பண்ண அவங்க சில காரியங்கள் வந்து யாராலுமே நம்ப முடியல. அவங்க கமருதீனை பார்த்து பயந்ததாக இருக்கட்டும், பார்வதியை பார்த்து பயந்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிளம்பும்போது கமருதீன் காலில் விழும்போதும் சரி, பார்வதி வந்து அவங்ககிட்ட சாரி சொல்லும்போது சரி, பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் இவங்க ட்ராமா தான் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்க 18+ ஜோக் சொல்லியிருப்பாங்க. வினோத், சபரி, விக்ரம் அதை கேட்டு அப்படி சிரிச்சிருப்பாங்க. ஒரு 45 மினிட்ஸில் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நார்மலாக ஆயிடுறாங்கன்னா அது பேனிக் அட்டாக் இருக்க சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போயாவது ஒரு டைம்லாம் வராதுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு இருக்க மாதிரி அந்த பயத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க வீடியோவில் அப்பப்போ ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பேனிக் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மின்ட்டாங்க. ஸோ அதால் வந்து அவங்க பண்ணது எல்லாமே ட்ராமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன் கனியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக பேசுகிறவங்க வீட்டில் போய் அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நேற்று தான் அப்படியே அவங்கள கேள்வி கேட்டாங்க. கிழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எதனா ஒன்றா கிட்ஸ் மேலே சத்தியம் வைக்கிறீங்க, கிட்ஸ் மேலே சத்தியம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாலாம் ஒன்றும் பண்ணலைன்ற மாதிரி பேசிட்டாங்க. இனிமேல் வந்து கிட்ஸ் மேலே சத்தியம் பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க நம்ப தயாராகவும் இல்லை. அமிதா தான் சொல்லிட்டாரு, இனிமேல் வந்து என்னதான் பேருக்கு சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணாலுமே அவங்க சொன்ன சாரியை பட் அவரால் வந்து அது ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா கண்டஸ்ட்டுமே அப்படி தான். ஸோ அவங்க மேலே வந்து பயங்கர அலிகேஷன் தான் வச்சுருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்க அப்படி இப்படி தான் சொல்லியிருக்காங்க தவிர யாருமே அவங்கள பெருசாக நம்பலன்னு தான் சொல்லணும். ஈவன் பிரஜனுமே அதான் சொல்லியிருக்காரு சம்டைம் பேசும்போது, ஏன் சாண்ட்ரா இப்படி பண்ணான்னு தெரியலன்ட்டு. அவங்க அப்பாவுக்கு பர்த்டே வந்து டெத் டே வந்து டிசம்பர் சொன்னாங்க. பட் ஆனால் ஜனவரின்னு சொன்னாங்க. ஸோ அதுவே முன்னுக்கு பின் முரணாக தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நேற்றுமே பார்த்தோன்னா நான் அப்படி சொன்னேன்னா, இப்போ கனியும் சரி அமித்தும் சரி சொல்லும் நான் அப்படி சொல்லவே இல்லை. ரம்யாட்ட போய்ட்டும் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ தப்பாக பார்த்துருக்க, போய் மறுபடியும் பாரு, நான் பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ இதுவாக பேசுகிறவங்க, அவ்வளோ தெளிவாக பேசுகிறவங்க கண்டிப்பாக இவங்களை வந்து பயந்து பேனிக் அட்டாக் வர அளவுக்கு இருந்திருக்குமான்ட்டு உண்மையாக எனக்கே நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ உண்மையாகவே அவங்க வந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போல்டான கேரக்டர் தான். பட் அந்த நடுவில் அந்த 2 வீக்ஸ் ஏன் அப்படி பண்ணாங்க, இல்லை எல்லாரோட கவனமும் நம்ம மேலே இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சென்டிமெண்ட்டாக நம்ம எல்லாருமே வீக்காக இருப்போம்னு தெரியும். ஸோ அதை வந்து அவங்க வந்து எல்லா எபிசோடும் பார்த்து ப்ரீவியஸ் வேறு ஏதாவது சீசனு ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ், ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாங்களான்னு தெரில மக்களே. ஸோ அவங்க பேனிக் அட்டாக் வந்தது உண்மையாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த சீன்ஸ் தான் வந்து அவங்களே கிரியேட் பண்ணது, பண்ணுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.